ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே நம்ம அப்பத்தா முத்துவேல் கிட்ட பயங்கரமாக ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து. வெளியில் பார்த்தா நீங்கள் எல்லாருமா கோமதி குடும்பத்து மேலே அம்புட்டு கோவமாக இருந்தீங்க. சண்டையும் சச்சரவுமாக இருந்தது. இப்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுமே நீங்கள் இறங்கி அவங்க எல்லாரையுமே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இப்படி உள்ளுக்குள்ளே உன் தங்கச்சி மேலே நீங்கள் ரெண்டு பேரும் இம்புட்டு பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து. எப்போவுமே இந்த குடும்பம் ஒன்றாவே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது முத்துவேலும் சக்திவேலும், ஆத்தா நீ கலங்காத ஆத்தா, எல்லாமே கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இந்த சண்டை சச்சரவு எல்லாம். என்ன பண்ணுறது, கோமதி நம்ம குடும்பத்துக்கு எம்புட்டு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டு போனா. அதெல்லாம் நினச்சி தான் கொஞ்சம் கோவமாக இருந்தோம். மற்றபடி ஒன்றும் இல்லாத்தா. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ எதுக்காக பேசிக்கிட்டு, நீ சாப்பிடாத்தா, வயிறார சாப்பிடு அப்படின்னு டே முத்து, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஒரு விஷயம் சொன்னால் நீ கோச்சிக்க மாட்டியே, சொல்லாத்தா. சொல்ல வந்துட்டு ஏன் நீ இப்படி திக்கி திணற, ஏன் பதட்டப்படுற, சொல்லாத்தா அப்படின்னு கேட்கவும், இல்லைடா முத்து, எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டோம். சந்தோஷமாக இருக்கிற டைமில் அரசியும் குமாரும் பிரிஞ்சிருக்காங்கடா. அரசியும் குமாரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்லடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சக்திவேல் இருந்துட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆத்தா. இது விஷயமா நான் கூட யோசித்தேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது எப்படி ஆத்தா உங்ககிட்ட பேச முடியும்? அது மட்டும் இல்லாமல் அரசிக்கு குமார் மேலே கோவம் இப்போ கூட இருக்க தான் செய்யுது. திடீர்னு நம்ம இப்போ போயிட்டு கேட்டோம் அப்படின்னா, அதாவது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், நம்ம வாழ வைக்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறதுக்கு இருக்காங்களோ. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலை சரியில்லாத்தா, இதை நம்ம இப்போது பேச வேண்டாம் அப்படின்னு உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, டே சக்தி, இங்கே பாருடா, அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய கெடுதல் நடந்திருக்கு அந்த மயில் குடும்பத்தினால. அந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. சரவணனோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க. அதாவது வீட்டில் ஏதாவது தப்பாக கெட்டதாக நடந்துச்சு அப்படின்னா, உடனே சுபகாரியம் வந்து ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வீட்டில் இனிமேல் சந்தோஷமும் நல்லதும் நடந்துக்கிட்டே இருக்கும்டா. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கள்ல, நடந்ததவே நினச்சி எல்லாரும் இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்கடா. இப்படி ஒரு நல்ல விசேஷம் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக அந்த கஷ்டத்தை மறந்து எல்லாருமே நல்லா இருக்கலாம்ல. அதே சமயம் அரசியும் குமாரும் ஒன்று சேர்ந்த மாதிரியும் இருக்கும். அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு கொல்ல ஆசைடா. அரசி என் கூட ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் குமாருக்கு ஏற்ற பொண்ணு அரசி தான்டா அப்படின்னு இங்கே நம்ம ஆத்தா சொல்கிறாங்க. நம்ம முத்துவேலும் சக்திவேலும், இங்கே பாரு ஆத்தா, இப்போது நீ அவசரப்படாத. அவங்க எல்லாருமே ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து. அது மட்டும் இல்லாமல் சரவணனோட வாழ்க்கையை நினச்சி எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க. சரவணனோட வாழ்க்கையை எப்படியாவது சரி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இது விஷயமாகவும் நான் கோமதி கிட்ட பேசுகிறேன். அவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு இங்கே நம்ம முத்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம வடிவு மாறி குமார் கூட பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. குமார் அப்படியே வெக்கப்படுறாங்க. உடனே வடிவு இருந்துட்டு, என்ன குமார் வெக்கம் வருதா அப்படின்னு கேட்கவும், போங்கம்மா அப்படின்னு நம்ம குமார் வெக்கப்பட்டுக்கிட்டே ரூம்குள்ளே ஓடி போகிறாங்க. நம்ம வடிவு இருந்துட்டு, எங்க பார்த்தீங்களாங்க, குமாருக்கு வெக்கமெல்லாம் வருது, அவன் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாகவே அவன் ரொம்ப நல்லவனாக மாறிட்டான். யாருக்கிட்டையுமே சண்டைக்கு வம்புக்கெல்லாம் போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவன் எதுவுமே பேசுறது கூட கிடையாது. அரசிக்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அது மட்டுமா, அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவனுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்குங்க. பார்த்தாவே தெரியலையாங்க அவன் முகத்தை பார்த்தாவே அப்படின்னு மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வடிவுமே, ஆமாம் மாறி, நீ சொல்கிறது நெசந்தான் அப்படின்னு இப்போ இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே அரசியும் குமாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியும் குமாரும் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே இன்னொரு சைடு நம்ம பாண்டியன், கோமதி எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி சொல்கிறாங்க, மீனா, அந்த மயிலோட நகை எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துன்னு போயிட்டு ஒப்படைக்க சொன்னாங்க. நம்ம போயிட்டு அதை வேலையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். அவளோட பொருள் எதுவுமே நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. மீனாக்கு உள்ளுக்குள்ளே படப்படாங்குது. இந்த நகை விஷயத்தினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க போட்டது எல்லாமே கவரிங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும். இது அத்தைக்கிட்ட சொல்லாமா வேண்டாமா? இல்லை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க நகையை அவங்க கேட்டிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிடும். புதுசாக இதையும் சொல்லி இன்னும் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம மீனா நினைக்கிறாங்க.
இப்போது இங்கே சரவணன் இருந்துட்டு, அம்மா இந்த நகையை நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ மட்டுமா போகிற, இது இது கதிரையும் செந்திலையும் கூட கூட்டிகிட்டு போகடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மயிலோட நகையை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட, இது ஃபுல்லாகவே மயிலோட நகை தான், அவங்க போட்டது எல்லாமே சொட்டு நகை கூட விடாமல் நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அங்கே போலீஸுமே வாங்கி, சரிங்க நாங்கள் பாக்கியம் வீட்டில் நாங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சரவணன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்து இங்கே பாக்கியத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் நகை எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் நகை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ மேடம் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் சொல்கிறாங்க. மயில் இருந்துட்டு, அம்மா எங்கம்மா போகிற, அம்மா என் வாழ்க்கை அம்புடுதானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயிலே நீ கவலைப்படாதடி, இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீ கண் கலங்கவே வேணாம், உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதையும் தாண்டி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மயிலே, நான் உன்னை நல்லா வாழ வைப்பேன் மயிலே, நீ கலங்காமல் இரியம்மா, நீ சாப்பிடு சரியா. சுடரு அக்காவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறி, அவள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்குவா, இருந்தாலும் 2 வாய் ஊட்டி விடு, அப்போ தான் அவளுக்கு அழுறதுக்காச்சும் தெம்பு வேணும்ல, அழுது அழுது கண்ணீர்லாம் வத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்லிட்டு, யோ வாயா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா இந்த நகையை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இது உங்கள் நகையா இல்லை எத்தனை பவுன் போட்டிங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து நகை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. பாக்கியம் வந்து போட்டது 80 பவுனு தான், ஆனால் அதில் 8 பவுன் மட்டும்தான் கோல்டு, மற்றபடி எல்லாமே கவரிங் அப்படின்றது பாக்கியத்துக்கும் தெரியும், நம்ம மீனாராஜிக்கும் தெரியும், மற்றபடி வேறு யாருக்குமே தெரியாது. இப்போது நகை எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் எங்கள் மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, யோ நகையை வச்சு எப்படியாவது இதில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடணும்யா, நம்மக்கிட்ட அவங்க சிக்கிக்கிட்டு தவிக்கணும்யா, ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க சமாளிக்க முடியாமல் கடைசியில் நம்ம கையில் விழுந்து மயிலை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்யா, இந்த நகை விஷயத்தில் நான் ஒரு பிரச்சனையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் இருந்துட்டு, என்ன பாக்கியம் இந்த நகை விஷயத்தில் நீ என்ன பண்ண போகிற, இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, யோ இந்த பாக்கியத்தை பற்றி நீ என்ன நினச்ச, நான் வேற மாதிரியா பாரு அந்த குடும்பத்தை எப்படி அலற விடுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. உடனே மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாரு பாக்கியம், நீ எது செஞ்சாலும் மயிலோட வாழ்க்கைக்கு பாதிக்கப்படக்கூடாது, அதாவது பாதிப்பு வரவே கூடாது, மயிலை எப்படியாவது அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடணும், மயில் அழுதுகிட்டே இருக்குது, சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்குது பாக்கியம், ஏதாவது பண்ணு பாக்கியம், எனக்குமே எந்த ஒரு ஐடியாவும் மூளைக்கு எட்ட மாட்டேங்குது பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ உனக்கு எந்த ஐடியா தான் உனக்கு மூளைக்கு எட்டி இருக்குது, உனக்கு மூளையே இல்லாததுனால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சரி பாக்கியம் சரி சரி உன் வேலையை பாரு, எதுக்காக அதெல்லாம் பேசிக்கிட்டு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நகை எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, என்னம்மா உன் நகையெல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல, செக் பண்ணிட்டீங்களே, எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியே பதறி போகிறாங்க, அதாவது ரொம்பவே பதட்டப்பட்டுடுறாங்க. என்னம்மா இப்படி காதுகிட்ட உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க, நான் பயந்தே போயிட்டேன், எதுக்காக இப்போ கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேடம் நான் 80 பவுன் போட்டேன் மேடம், அதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கமாக இருக்குது, மற்ற நகை எல்லாத்தையுமே கவரிங்காக மாற்றி வச்சுருக்காங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா அது எப்படிம்மா 8 பவுனை மட்டும் தங்கமாக விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே கவரிங்காக மாற்றிருப்பாங்க, அம்பிட்டு தைரியம் வேணும்ல அவங்களுக்கு, ஏதோ 1-2 பவுன் கவரிங்காக இருந்துச்சு அப்படின்னா கூட சரி, 10 பவுன் கூட வச்சுப்போமே, அதுக்குன்னு ஒட்டு மொத்தமாக மொத்த நகையுமா கவரிங்காக மாற்றிருப்பாங்க, இல்லை நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. மேடம் நான் எல்லாமே கரெக்டாக தான் மேடம் செக் பண்ணி பார்த்தேன், நாங்கள் ஒவ்வொரு ரூபாயாக கஷ்டப்பட்டு உழைச்சி என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இதை நகையெல்லாம் சேர்த்து அவளுக்கு போட்டு விட்டோம், இப்போது எல்லாத்தையுமே தங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க கவரிங் நகையை வச்சுருக்காங்க மேடம், பாருங்கள் மேடம் நீங்களே பாருங்கள் எல்லாம் கருத்து போயிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து அலறாங்க, அப்படியே அழுகுறாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, ஏமா கொஞ்ச நேரம் கத்தாமல் சும்மா இருமா, ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்,
நீ பாட்டுக்கு அழுது அழுது எல்லாரையும் ஊரை கூட்டிக்கிட்டு இருக்காத, காது வேற கொய்யன்னு வலிக்குது, இப்படி தான் கத்துவியாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து பாக்கியத்தை திட்டுறாங்க. பின்ன நகை விற்கிற விலைவாசிக்கு பின்ன என்ன மேடம் பண்ண முடியும்? 80 பவுன் போட்டதில் 8 பவுன் மட்டும் தான் தங்கமாக இருக்குன்னா என் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது மேடம். கடன் உடம் வாங்கி என் பொண்ணை நல்லபடியாக வாழ வைக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் நான் ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு நான் இம்புட்டு நகையை சேர்த்துனேன். அதை மொத்த நகையுமே எனக்கு ஒரு பொட்டு நகை கூட வைக்காமல் என் பொண்ணுக்கு தான் மேடம் போட்டு அனுப்புனேன். ஆனால் கடைசியில் என் பொண்ணையுமே வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. என் பொண்ணுக்கு போட்ட நகையுமே திருடி அவங்க செலவுக்கு இப்போ வச்சுக்கிட்டு நல்லா கவரிங் நகையாக வச்சுருக்காங்க மேடம். எனக்கு பகீர்னு இருக்குது மேடம். உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் மேடம்? நீங்கள் என்ன அப்படியே சைலண்ட்டாக இருந்திருப்பீங்களா? சத்தம் போட்டிருக்க மாட்டீங்களா? அழுதுருக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து போலீஸவே எதிர்த்து கேட்கவும் உடனே போலீஸ் வந்துட்டு, ஏமா சும்மா இருமா, வாயா வல்லம்மா, இப்படி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்கிறாங்க. மேடம் சீக்கிரமாக பாருங்கள் மேடம், விசாரிச்சு எங்கள் நகையெல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணும் அந்த வீட்டில் போயிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இருமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கான்ஸ்டபிள் கூப்பிட்றாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து இந்த நகையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், இது தங்கமா இல்லை கவரிங்கான்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. கோல்டு கவரிங் கோல்டு மட்டும் எடுத்து பக்கமாக வைக்கிறாங்க, மீதி கவரிங்கெல்லாம் ஒரு பக்கமாக வைக்கிறாங்க. மேடம் இவங்க சொன்ன மாதிரியே ஒரு 7-8 பவுன் தான் தங்கமாக இருக்குது, மற்றபடி எல்லாமே கவரிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. பாக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இதை வச்சு அந்த கோமதி குடும்பத்தை அலக்கடிக்கணும். அவங்க போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு அலைய முடியாமல் கடைசியில் எங்கள் காலில் விழுந்து காலில் விழுந்து என் பையனோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும், உங்கள் பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறணும். கண்டிப்பாக கதற விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துவேலும் சக்திவேலும் அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா வடிவு மாறின்னு அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கோமதியோட வீட்டுக்கு வராங்க. இங்கே நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷமாக கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு வாங்க வாங்க அண்ணே, வாங்கண்ணே உட்காருங்கண்ணே, அம்மா வாங்கம்மா அண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷமாக அவங்கள வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. மீனா காஃபி கொண்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே காஃபி கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு, கோமதி என்னம்மா நடந்ததவே நினச்சி கவலையில் இருக்கீங்களா? நடந்த எல்லாத்தையுமே நம்ம எதையுமே மாற்ற முடியாது. இனிமேல் என்ன நடக்க போகுது, இனிமேல் நல்லதாக எதை நடத்தலான்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும் கோமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ம்மா. என்னதான் இருந்தாலும் சரவணனை நினச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குமா. அவன் வாழ்க்கை எப்படி சரி செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, எனக்கு உன்னுடைய வருத்தம் என்னன்னு புரியுது. என்ன ஒன்றுமே இல்லை, அந்த பொய்க்காரிக்கிட்ட கூட எதுக்காக சரவணன் வாழணும்? வேண்டவே வேண்டாம். அவளை டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு சரவணன் கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை அவனாக தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே. அவன் விருப்பமாக அவனை விட்டுருங்க, அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம சரவணன் வராங்க. சூப்பராக அமைச்சி, நீங்கள் சொன்னது எல்லாமே 100க்கு 100 கரெக்டு தான். நீங்கள் சொன்னது தான் நடக்கணும். அந்த மயிலை வந்து கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் கண்டிப்பாக அமைச்சிக்குவேன். ஏன்னா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நான் தன்னந்தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவும் என் அப்பாவும் என் குடும்பம் எல்லாருமே வருத்தப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அவங்கள பற்றி எல்லாமே எனக்கு புரியும் அமைச்சு. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அந்த மயிலை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் இன்னொரு வாழ்க்கையவும் நான் தேர்ந்தெடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, டே சரவணா, இந்த அளவுக்கு நீ மெச்சூர்டாக யோசிக்கிறடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே உன் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ, நீ ஒன்ட்டிலேயே உன் வாழ்க்கையை கழிச்சிருவியோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன்டா. எல்லாமே இனிமேல் நடக்க வேண்டியது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லா தான்டா நடக்கும். கண்டிப்பாக நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குவ சரவணனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சக்திவேலும் முத்துவேலும், கோமதி உன் பையனோட வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையை நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கிட்ட நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியனையுமே கூப்பிடுறாங்க. இப்போ கோமதியையும் பாண்டியனையும் ஒன்றா நிற்க வச்சு எங்கள் முத்துவேல்
சக்திவேலும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்த நான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் இதை கேட்கணுமான்னு கூட எனக்கு யோசனை இருக்குது. ஆனால் ஆத்தா தான் சொல்லிச்சு, ஒரு ஏதாவது சங்கடமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த சங்கடத்தையும் வருத்தத்தையும் போக்குற மாதிரி ஏதாவது ஒரு விசேஷத்தை வீட்டில் கொண்டு வரணும், நடத்தணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் எல்லா கஷ்டத்தையும் மறந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆத்தா சொல்லிக்கிட்டு இருந்தது. அதான் நானே யோசித்து இப்போவே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் போகட்டும் தான் நான் நினச்சேன். ஆத்தா இப்போவே சூடோடு சூடு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் அதுக்காக தான் கோமதி உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியனுக்கும் நம்ம கோமதிக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இதோ சொல்கிறோம். அரசிக்கும் குமாருக்கும் என்னென்னமோ நடந்துருச்சு அவங்க வாழ்க்கையில். எப்படி எப்படியோ கல்யாணம் நடந்து போச்சு. இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மட்டும் முடிவெடுத்தா அது கரெக்டாக இருக்காதுல்ல. உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே செய்யலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம் கோமதி. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க. இங்கே கோமதி யோசிக்கிறாங்க, பாண்டியனும் யோசிக்கிறாங்க. உடனே நம்ம அப்போத்தான் இருந்துட்டு, என்னம்மா கோமதி ஏன் இப்படி யோசிக்கிற? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குமாரெல்லாம் முன்ன மாதிரி இல்லைம்மா. இப்போது ரொம்ப நல்லாவே மாறிட்டான். அவன் ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். அரசியை கண் கலங்காமல் ரொம்ப நல்லா பார்த்துக்குவான். நீ பயப்பட வேண்டாம் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அத்தை அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படவே இல்லை. ஆனால் இது விஷயமா நாங்கள் அரசிக்கிட்ட பேசணும். தனியாக அவகிட்ட பேசி அவளோட சம்மந்தத்தை வாங்கிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே விட முடியும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் எனக்குமே ஓகே தான். இல்லை அரசிக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்காத ஒன்று நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. நம்ம அப்போத்தான் இருந்துட்டு அதெல்லாம் அரசி ஓகே தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அரசி ஒரு கொல்லப்புறத்துலேருந்து இங்கே வராங்க. எல்லாருமே வந்திருக்கிறத பார்த்து அரசி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே அப்பத்தா கிட்ட வந்து அம்மச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உன்னை தாண்டி பார்க்க வந்தோம். இங்கே பாரு, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு நீ தான் முக்கியமாக சம்மதம் சொல்லணும். என்ன அம்மச்சி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அது அரசியை தான் கேட்குறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, ஏம்மா அரசி, எங்கள் குடும்பத்தில் வந்து அதாவது குமாரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்போ நாங்கள் யாராவது உன்னை வந்து கொடுமை பண்ணமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையே நீங்கள் எல்லாருமே என்னை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. அவங்க தான் என்னை கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் முத்துவேலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருக்கட்டுமா, முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்துடு. இப்போது அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். அவனோட ஆசை மட்டும் இல்லாமல் எங்களோட ஆசையும் கூட. என் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். உன்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு நீ சொன்ன அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமா. உன்னுடைய விருப்பத்துக்கு மாறா நீ வேறு எதுவுமே எங்களுக்காகலாம் சொல்ல வேண்டாம். உன் மனசுக்குள்ளே என்ன தோணுது, குமார் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், குமாரை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீ ஓகே சொல்லலாம். மற்றபடி உன்னை வந்து யாருமே நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம அரசியுமே கொஞ்ச நேரம் தயங்குறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா அரசி, எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா நீ கோமதியை கூட கூட்டிகிட்டு போகலாம். உன் அம்மாவையும் உன் அப்பாவையும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உன் அம்மா அப்பா கிட்ட உன்னுடைய விருப்பத்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பாண்டியனுமே அரசி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் நம்ம பாண்டியனும் அரசியை கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போது நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அரசி, சரவணன் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு. அவன் நான் சொன்ன சொல்லுக்கு தாண்டி எதுவுமே அவன் பேசவும் மாட்டான். நான் கிழிச்ச கோட்டை தாண்டி அவன் போகவும் மாட்டான். அப்படி தான் இருந்தான். அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நானுமே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். பக்கம் அக்கம் விசாரிக்காமவே மயிலோட குடும்பத்தில் போயிட்டு மயிலை பொண்ணு எடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான கண்டிஷனில் வந்து நின்றுருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன். யாரையுமே நான் கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. உன்னுடைய விருப்பம் என்ன? உன்னை குமார் வந்து திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழலான்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பமாக வந்து கேட்குறாங்க. உனக்கு என்ன விருப்பம்? உன் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை நீ பட்டுன்னு சொல்லிடலாமா. உனக்கு நாங்கள் யாருமே அதாவது வற்புறுத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கேட்குறாங்க. அரசி இருந்துட்டு, அப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
இல்லைம்மா உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான்ப்பா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அவர் இப்போலாம் என் கண்ணுக்கு நல்லவராக தான் தெரிகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட விருப்பத்தை தாண்டி நான் எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான்ப்பா இருக்கேன். என்னால் நீங்களும் சரி அண்ணனுங்களும் சரி எல்லாருமே ரொம்பவே அவமானப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன். இப்போது இது விஷயமா நீங்களே முடிவெடுங்கப்பா. நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் ஓகே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் குமாரை லவ் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான். இந்த 2 குடும்பமும் சந்தோஷப்படும் அப்படின்னா கண்டிப்பாக நான் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் நான் வாழ்கிறதுக்கு தயாராக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு அரிசி, எல்லாருக்காகவும் நீ சொல்லவே வேண்டாம். உன்னுடைய விருப்பம் என்ன, உனக்கு எது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நீ யோசி, சரியா? சரவணன் வாழ்க்கை மாதிரி யாரோட வாழ்க்கையுமே நான் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அவரை பிடிச்சிருக்குமா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ஓகே சொல்லிடுறாங்க. கோமதிக்கும் பாண்டியனுக்கும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா 2 குடும்பமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அரசியை வந்து யாருமே அங்கே கொடுமைப்படுத்த மாட்டாங்க. அரசி ராணி மாதிரி அங்கே வாழுவாங்க அப்படின்றது நம்ம பாண்டியனுக்கு நல்லாவே தெரியும். இப்போது இவங்க 3 பேரும் வெளியே வராங்க. நம்ம அப்பத்தா, முத்துவேலு, குமார் இவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அரசி என்ன பதில் சொல்லியிருப்பா, என்ன முடிவெடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அப்பத்தா ஒரு மாதிரி பதட்டத்தோடையே கோமதி கிட்ட கேட்குறாங்க. கோமதி, அரசி என்ன சொன்னா, அரசிக்கு குமார் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரசியுமே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதியும் பாண்டியனும் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அப்பத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மீனா, ராஜின்னு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம கோமதி வீட்டுக்கு கால் வருது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை, உடனே ஃபோன் வருது. ஃபோனை அட்டன் பண்ணி நம்ம பாண்டியன் ஹலோன்னு சொல்கிறாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பாண்டியன், உங்கள் மேலே திரும்பவும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு, என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க. இப்போது இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு நகை எல்லாமே, அதான் மயிலோட நகை எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கள, அது அதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கமாக இருக்குது, மற்றபடி எல்லாமே கவரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க, அவங்க 80 பவுன் தங்கமாக போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த நகையெல்லாம் திருடிட்டு அதில் கவரிங்காக வச்சதா இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, எப்படிங்க நகை மாறிச்சு, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கவும், பாண்டியனுக்கும் அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. மேடம், என்ன மேடம் சொல்கிறீங்க, நாங்கள்லாம் அவங்க நகையெல்லாம் டச் கூட பண்ணுறது கிடையாது, நாங்கள் எப்போவுமே சொந்த உழைப்பில் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்குள்ளே என்னதான் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல, ஒருவேளை இவங்க மேலே தப்பா இல்லை உங்கள் மேலே தப்பானே இது வரைக்குமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த அம்மா என்னடானா, என் பொண்ணுக்கு 80 பவுன் போட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டோம், ஆனால் அவங்க எல்லாருமா திருடி விற்று சாப்பிட்டுட்டு கவரிங் நகையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு காதே வலிக்குதுங்க. என்னங்க, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள், நகை எல்லாமே திருடிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியன் கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனாவும் ராஜியும், அக்கா இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த மறைக்கக்கூடாதுக்கா, இதுக்கப்புறம் மறைச்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தவே திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே இங்கே நம்ம மீனா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம பாண்டியனும் திரும்பி பார்க்கவும், மாமா அவங்க பொய் சொல்கிறாங்க மாமா, அவங்க போட்டதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் மாமா, அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரணன் இருந்துட்டு, அப்போது நகை விஷயத்துலேயும் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, 80 பவுன் போடுறதா சொல்லி இப்போ நம்மக்கிட்டேருந்து மொத்த காசையும் சுரட்டலாம், 80 பவுனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்களா? செம்ம கேடியான குடும்பம் தான், இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, மாமா ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இன்ஸ்பெக்டர் கிட்டே நம்ம மீனா பேசுகிறாங்க. மேடம், ஒரு நிமிஷம் மேடம், அவங்க 80 பவுன் போட்டதாக சொன்னாங்க, எல்லாருமே அதை தங்கம்னு நினச்சி தான் யாரும் செக் கூட பண்ணல. அது மட்டும் இல்லாமல் என் மாமா குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே நீங்கள் நகை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக அவங்க சொல்லவே கிடையாது. ஆனால் அவங்களாம் நாங்கள் 80 பவுன் போடுறோன்னு சொல்லிட்டு எல்லாமா கவரிங் நகையாக போட்டிருக்காங்க மேடம். எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ எல்லாருமே நகையை போட்டுக்கிட்டு இருந்தோம்.
அப்போது மேலே மொட்டை மாடியில் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனப்போ மயிலக்காவும் அவங்க அம்மா அவங்க அப்பா இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நகை மட்டும் ராஜிக்கிட்ட போயிருந்தது அப்படின்னா மொத்த நகையுமே கவரிங்கன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிருந்தா என்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க மேடம். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. மொத்தத்துமே எக்கச்சக்கமான பொய் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அந்த விஷயம் அப்போவே தெரிஞ்சிருச்சு. எங்கள் காலில் கையில் விழாத குறையா அவங்க அம்மா பயங்கரமாக கெஞ்சினாங்க. அதனால தான் நாங்கள் விஷயத்த வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தோம். இப்போ தான் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே அவங்க கவரிங் நகையை போட்டதுன்னே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா, அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் அவங்க போட்டது 8 பவுன் மட்டும்தான். எங்ககிட்ட எப்படியாவது நகையை சுருட்டலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பமே சரியில்லை மேடம். உங்களுக்கே தெரியும் அந்த குடும்பம் எப்படின்னு சொல்லிட்டு. ஊர் ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. ₹1 2 கூட அவங்க கஷ்டப்படுற குடும்பம். அப்படி இருக்கிறப்போ 80 பவுன் எப்படி மேடம் சேர்க்க முடியும்? சாதாரணமாக மாதம் 50,000 சம்பாதிக்கிறவங்க கூட வீட்டு செலவுக்கே 30,000 40,000 ஆகிடுது. மிச்சம் 10,000 ஏதாவது லோனு அது இதுன்னு எதனா கட்டி முடிச்சிடுறாங்க. ₹1 கூட சேர்த்து வைக்க முடியாது மேடம். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மாதம் 10,000 5,000 கூட அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி மேடம் 80 பவுனு எடுத்து வச்சுருப்பாங்க? அதெல்லாம் பொய் மேடம். அவங்க போட்டது 8 பவுன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து உறுதியாக சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, சரிம்மா நான் எல்லாமே விசாரிக்கிறேன், என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது இங்கே கோமதி இருந்துட்டு, மீனா என்னடி சொல்கிற? அப்போது அவங்க நகை விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்களா? ஆமாம் அத்தை, மயிலக்காவோட வாழ்க்கையை மனசில் நினச்சிக்கிட்டு தான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தோம். இது விஷயமா எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதை வச்சே எப்படியாவது நம்மக்கிட்ட நகையை ஆட்டிய போட்டுடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இப்படி ஒரு கேடு கெட்ட குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது.